இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார். ஒருவேளை தலை குனிவோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அவமானப்பட்டு துக்கப்பட்டு நிறைந்து கொண்டிருக்கலாம். வேதனையோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை வெட்கப்படுத்தி துக்கப்படுத்தி உங்களை தலைகுனிவோடு வைத்து கொண்டிருக்கலாம். யார் உங்களை பற்றி கேவலமாய் பேசினார்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இந்த வசனம், உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை எழுப்பி தொட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது. நீங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வார்த்தையின்படியாக எழும்பி பிரகாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தான் தட்டி எழுப்புகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் தான் எழுப்பி கொண்டிருக்கிறது. அப்படி ஏதாவது ஒரு வசனம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் அப்படியாக 13வது வசனத்தில் இருக்குது. உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். ஆமாம், நீ எந்த நிலையில் நீங்கள் இருந்தீங்களோ, எந்த ஒரு பொசிஷனில் இருந்தீங்களோ, உன்னை ஒரு மேன்மையாய் வைக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ தலைகுனிவோடு இருப்பது கர்த்தருக்கு பிடிக்காது. நீ தலைகுனிவோடு நீ தலை குனிந்து கொண்டு போகிறதுக்கு அது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. 18 வருஷமாய் நிமர முடியாது இருந்த கூனியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொட்டு சுகப்படுத்தி தலை நிமர செய்த தேவன், அதே தேவன் தான் இப்பொழுதும் நம்மளை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். உன் தலையை நான் உயர்த்துவேன். நீ தலைகுனிவோடு இருக்குது எனக்கு பிடிக்கல. நீ கண்ணீர் வடித்து கொண்டிருப்பது எனக்கு பிடிக்கல. நீ துக்கமுகத்தோடு இருப்பது எனக்கு பிடிக்கல. உன் தலையை நான் உயர்த்துவேன். மீண்டுமாய் நான் உயர்த்தி என்ன பண்ணுவேன், உன் நிலையை நிறுத்துவேன் சொல்கிறாரு. அல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதை பாருங்கள். ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, என் தலையை உயர்த்தி என்னை மறுபடியும் என் நிலையை நிறுத்துங்க ஆண்டவரே. நான் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருந்த ஆண்டவரே, என்னை என்னவோ செஞ்சு என்னை இப்படியாண்ட ஒரு தலைகுனிவோடு வைத்து விட்டது ஒரு சின்ன ஒரு காரியத்தின் நிமித்தமாக என்னை எத்தனையோ பேர் மனசஞ்சலப்படுத்திட்டாங்க. அதனால் என் தலைகுனிவோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என் தலைகுனிவு இப்பொழுது இந்த நேரத்தில் மாறட்டும் ஆண்டவர். இப்பொழுது என்னை உயர்த்தும்படி நான் செபிக்கிறேன். உமக்காக நான் உயர்ந்திருக்க என்னை எழும்பி பிரகாசிக்க பண்ண கிருபை செய்யும். மறுபடியும் என்னை ஆண்டவரை நிலைநிறுத்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.